இப்போ ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சாச்சு. அது வந்து ஒரு டேபிளில் இருக்குது. அந்த டேபிளை வந்து நான் அந்த இடத்துல அப்படி காட்டிடுறேன். அந்த டேபிளை காட்டுறப்ப எப்பயுமே என்ன செய்வோன்னா, அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்துட்டு அந்த கேப்பை விட்டுட்டு நான் வந்து டீச் பண்ணும்போது, அதாவது இது மாதிரி கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது எப்பயுமே என்னுடைய யோசனை எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எப்படி டீச் பண்ணணுன்றதையும் சேர்த்து தான் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ வந்து ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி தான் இருக்கும். சார் நான் நேத்துல இருந்து புதுசா ஆரம்பிச்சிருக்கேன் சார். நேத்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க 3 பேர் வந்தாங்க சார் கிளாஸ்க்கு. டாட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். டாட், லைன்ஸ், அப்புறம் அந்த லைன்ஸ் எல்லாம் சேர்த்து அப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு அது வரைக்கும் சொல்லி முடிச்சேன். ஓகே 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 ஓகே. சரி, இப்போ லைட் இங்கேருந்து வருதுன்னு வச்சுக்கிறோம். இங்கேருந்து வருதுன்னா நமக்கு இந்த இடத்துல ஹைலைட் கிடைக்கும். அந்த இடத்துல ஹைலைட் கிடைக்கும்னா அதை சுற்றி சுற்றி தான் அப்படியே டார்க் ஆக்கிட்டே வரும். ஷேடோ வந்து இது ரொம்ப ரொம்ப லைட்டாக வேணும்னே போடுறேன் நான். ஏன்னா நம்ம இதை அழிக்க வேண்டி வரும். இப்போ நம்ம ஒரு ஸ்பியர் வரைகிறது நமக்கு தெரியும், புதுசு இல்லை. சரிங்களா? இது பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு லெசன் இது. அந்த லாஸ் எல்லாம் இதில் நம்ம ஃபாலோ பண்ணாமல் நம்ம செய்வோம். அந்த பிறை நிலா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கிரசன்ட், அதில் தான் ஷேடோ ஃபார்ம் ஆகும். இப்படி ஆங்கிள் இருந்துச்சுன்னா, பாதியில் இருந்துச்சுன்னா அப்படி கோடு கூட ஃபார்ம் ஆகிட்டு போகணும்னாலும் லேசாக தான் கர்வ் இருக்கும். இது பிறை நிலா மாதிரி தான் இருக்கும். சரியா? சப்போஸ்னா இதோடைய சென்டரில், இதுதான் சென்டர்னு வச்சுக்கிடுவோம். இதோடைய சென்டரில் நான் என்ன செய்கிறேன், இன்னும் ஒரு வட்டம் ஒன்று போடுறேன். அது என்னத்துக்காக போடுறேன்னா, இது சென்டர் நான் வைக்கிறேன்னா இல்லையான்றது பார்த்துக்கிறதுக்காக, எனக்கு வெரிஃபிகேஷனுக்காக. சரி, ஆல்மோஸ்ட் சென்டரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டானு சொல்ல முடியாட்டியும் ஆல்மோஸ்ட் சென்டரில் இருக்கு. இங்கே வந்து ஒரு வட்டம் போட்டேன். இப்போ என்ன ஆகும், இது வந்து பள்ளமாயிருதுன்னு வச்சுக்கிறோம். இது வந்து ஒரு அந்த களிமண் உருண்டை, களிமண் பால் இது. அதுக்குள்ள இருந்து ஒரு களிமண் பாலை எடுத்துடுறோம். இப்போ இந்த இடத்துல ஹைலைட் விழுந்திருக்கு, இங்கெல்லாம் ஷேடோ வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அதே மாதிரி வந்து இந்த இடத்துல ஹைலைட் விழுகும் இல்லையா, இந்த இடத்துல ஹைலைட் விழும், ஆப்போசிட்ல ஷேடோ ஃபார்ம் ஆயிட்டு பள்ளம். இதே மாதிரி அந்த பக்கம் நம்ம கொண்டு வந்த மாதிரி இந்த பக்கம் கொண்டு வரணும். ஆப்போசிட்ல கொண்டு வரலாம். ஆப்போசிட்ல கொண்டு வரலாம். ஆனா ஆக்சிஸ் கரெக்டா ஒரே ஆக்சிஸ்ல தான் இருக்கு. ஏன்னா ஒரு லைட் தான் ஆக்சிஸ்னா அந்த சென்டர்ல இருந்து ஒரு லைன் எனக்கு எக்ஸாக்டா போடல, இருந்தாலும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும் அது. இப்போ இதுக்கு வந்து லைட் அண்ட் ஷேட் கொடுக்க போறேன். எங்கேருந்து லைட் அண்ட் ஷேடு கொடுக்க போகிறேன்னா, இப்போ நான் வந்து இங்கேருந்து வருது அப்படின்னா, லைட் இப்படி வருதுன்னா இப்படி இந்த 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 ஆங்கிளில் வருது. இப்படி இப்படி இல்லை, இந்த ஆங்கிளில் வருது. இப்படி வந்து இந்த இடத்துல லைட் விழுகுதுன்னா இங்கேருந்து அப்படி போயிருக்கும் அந்த ஷேடோ. அந்த ஷேடோ வந்து அப்படியே போய் அங்கே போய் விழுந்துருச்சு. அங்கே போய் அந்த சோத்தில் அப்படி ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோம். அந்த ஷேடோ அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல இருந்து நான் வந்து ஷேடு கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ இங்கே வந்து வந்து நமக்கு அந்த ரிஃப்ளெக்டட் லைட்டுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட இந்த இடத்துல வரும். நான் அதுக்கு வந்து முதல்ல ஃபுல் டார்க்கு கொடுக்காம இங்கே ஹைலைட்டை வந்து அப்படி விடுறேன். நான் வந்து எரேசர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த விதத்துலையும் வந்து நான் தடங்கள் சொல்லவே மாட்டேன். அதனால எரேசர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் இன்க்ரீஸ் பண்ணுறேன் நான்.
இங்கே டார்க் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இது ஸ்பியரோடைய ஆப்போசிட் சைடு. ஆனால் ரிஃப்ளெக்டர் லைட்டுன்னு ஒன்று இருக்கிறதுனால அந்த எட்ஜு வந்து லைட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கும். ஓரளவுக்கு தான், பிரைட் லைட்டாக இருக்காது, ஓரளவுக்கு லைட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷரை என் பென்சில் மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் ஓவர்லாப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரே கலர் வச்ச ஏரியாலே திரும்ப கலர் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஐ மீன் பிளாக் வச்ச ஏரியாலே திரும்ப பிளாக் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இங்கேருந்து இது வந்து அந்த இடத்துல ஹைலைட் வந்துருச்சு. அந்த எட்ஜில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் வந்து பெருசாக ஆரம்பிக்கும். நான் வந்து ஆப்போசிட்டில் அந்த சர்க்கிளில் ஒட்டி லைட் ஷேடோவை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு. ஒரு ஸ்பியரோடைய ஃபீலிங் வந்துருச்சு இல்லைங்களா? ஒரு ஸ்பியரோட ஃபீலிங் வந்துருச்சு. அது உள்ள ஏதோ ஒரு ஓட்டை விழுந்து அது உள்ளுக்கு ஏதோ ஒரு ஆழமா ஏதோ தெரியுற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. இப்ப நான் வந்து இன்னும் வந்து இந்த இடத்துல டார்க் இன்க்ரீஸ் பண்ண போறேன். அந்த இடத்துல கொஞ்சம் போல ஒயிட் விடுறேன் இந்த எட்ஜில். ஆனா அப்படியே போய் பிறை நீலா மாதிரி போய் அது போய் அந்த எட்ஜில் போய் முடிஞ்சிடணும். இப்படியே பிறை நீலா மாதிரி போய் அப்படியே போய் அது வந்து அங்க ஜாயின் ஆயிடணும். அது அப்படியே அங்கிருந்து ஸ்மூத் அவுட் ஆயிரும். நான் பர்ஃபெக்டா வரையல, அதாவது ரொம்ப கஷ்டப்பாடு கரெக்டா வரையணும். பர்ஃபெக்டா வரையறதே இவ்வளவு அழகா இருக்கு சார். பர்ஃபெக்டா வரையாதது அப்புறம் லேசா அழிச்சிக்கலாம் நம்ம, லேசர் போட்டு. ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து 2B பென்சில். டார்க்கும் கிடைக்கும், அடிக்கிறதும் கொஞ்சம் ஈஸியா. 2B பென்சில் இவ்வளவு டார்க்கா இருக்கா சார்? ஆமா, 2B பென்சில் நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுனால டார்க்கா இருக்கு. இதுக்கு மேல நம்ம 4B 6B கொண்டு போனா எரேஸ் பண்றது கஷ்டமாயிரும். அதனாலதான் நான் வந்து 2Bயோட நிறுத்திக்கிறேன். சரிங்களா? இப்ப நான் வந்து லேசா இதை வந்து ஷேடோவையும் லேசா காட்டிட்டேன்னா படம் பிக்சர் கம்ப்ளீட் ஆகும். ஆக்சுவலா அந்த இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளவு டிஃபிகல்ட்டா இல்ல. அது ஈஸியா இருந்துச்சு சார். ஆமா, ரெக்கார்டிங் லாட்டிங் பரவாயில்ல, ஈஸியா புரியுது. 2 பாயிண்ட் வேனிசிங் வந்து இப்போ ஓரளவுக்கு நீங்க சொல்லி எனக்கு 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு நீங்க சொல்லி ஓரளவுக்கு எனக்கு கிளியர் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஆனா அதான் அது தெரிஞ்சிருச்சுன்னு அசால்ட்டா விடக்கூடாது, பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் 2 தடவை 3 தடவை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது மறந்து போறதுக்கான சான்சஸே இல்லாம போயிடும். அது மாதிரி கோபுரத்துக்குலாம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன சார்? ஆமா, கோபுரம்லாம் வந்து இதோட சின்ன எக்ஸ்டென்ஷன் தான். அதாவது அந்த டீடைலிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்கல்ப்சர் இருக்கிற மாதிரி அந்த கோபுரத்துல வந்து ஒரு இந்த தூண் வாசல் இருக்கிற மாதிரியும் உள்ள நடுவுல வந்து அந்த கதவு இருக்கிற மாதிரியும் இருக்கும். அத பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து இருக்கிற மாதிரி ஒரு 4 வரைஞ்சிட்டு மீதியெல்லாம் கூட கூட அப்படியே போட்டு போனோம்னா எல்லாமே அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரியே இருக்கும். கோபுரம் தான் சார் வரையணும் காசு. வரைவோம். நம்ம கோபுரம் ஒன்று சாதாரண ஒரு கோபுரம் ஒன்று வரைஞ்சிட்டு அந்த மகாபலிபுரத்தை வரைவோம். சரிங்க சார். சரிங்களா? இது வந்து நான் வந்து எதுக்காக இதை போடுறேன் அப்படின்னா அந்த ஸ்பியர் மாதிரி கீழே அந்த ஒரு இது ஒயிட் ஷேட் லைட்டா விட்டுறணும். அந்த அந்த இடத்துல வந்து அந்த ரிஃப்ளெக்டர் லைட் அப்படி விட்டுறணும். ரிஃப்ளெக்டர் லைட்டை விட்டுறோம். விட்டாச்சு. இன்னும் கூட கொஞ்சம் டார்க் ஆக்கலாம் ரிஃப்ளெக்டர் லைட்டை, ரொம்ப பிரைட்டா இருக்கு. ஆனா இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஹோலை விட்டுட்டோம்னா இது ஸ்பியர் வந்து கிளீனா வந்துருச்சு.
ஸ்பியரோடைய சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நான் ஒரு ஸ்பியர் தான் இது ரொம்ப அழகா வந்துச்சு சார். அப்படியே வந்துருச்சு இது. இது 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 வந்து நீங்க வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்பியரோடைய போட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு, இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள், அதில் வந்து நீங்க அந்த போட்டோவை எடுத்து நான் ஒரு போட்டோ கூட அனுப்பி விடுறேன் எனக்கு. ஆனா நம்ம எதுக்காக சார் அதை போட்டோம்? அதை நம்ம போட்டு அதை நம்ம யூஸே பண்ணலையா? அது ஷேடோல எல்லாமே மறைஞ்சிச்சு. எதுங்க? அந்த கோடு அந்த நம்ம வளைவு வளைவா போட்டே வந்தோம்ல. அந்த வளைவா இருக்கிறத வச்சுதான் நான் வந்து டார்க் எதுல பின்னாடி இருக்கிறதுல மேக்சிமம் டார்க், கொஞ்சம் டார்க் குறைஞ்சிச்சு, கொஞ்சம் டார்க் குறைஞ்சிச்சு, டார்க் குறைஞ்சி. எனக்கு இந்த வளைவு இல்லாட்டி எங்க குறையுன்றது தெரியாது. ஓகே. அது தெரிஞ்சு அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கஷ்டம். இப்ப எனக்கு கோடு இருந்துச்சுன்னா இதோட நிறுத்திக்கிறணும் அப்படின்னு நிறுத்திக்கிடுவேன். அதுக்காக நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுட்டு போறது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்துகிட்டே இருக்கும். அது இல்லாட்டி கஷ்டம் தான். சரி. இப்ப நீங்க என்ன செய்யணும், ஒரு ஸ்வேரை ஒன்று அனுப்பி விடுறேன்னா, ஒரு போட்டோகிராஃப் ஒரு ஸ்வேர் ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட்லயே நீங்க அதை வந்து நீங்க வந்து செஞ்சு பாருங்க. எப்படி இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் எல்லாம் போட்டு இப்ப நம்ம செஞ்ச மாதிரியே அதுல வச்சுட்டு, ஆனா எங்க லைட் வருது எங்க டார்க் வருது அப்படின்றத அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யுங்க. நீங்க செஞ்சுட்டு ஒரு இது செஞ்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பியரை பாதியா வெட்டி அதுக்கு நடுவுல வந்து ஒரு ஸ்பியரை தோண்டி எடுத்த மாதிரி, இப்படி தோண்டி எடுத்த மாதிரி அத அடுத்தது செஞ்சு பாருங்க. கண்டிப்பா சார். சரிங்களா? அப்படி ரெண்டையும் செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரெண்டையும் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பியருக்குள்ள இன்னொரு ஸ்பியர் இருக்கிற இப்ப நான் சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கிற எக்ஸசைஸ் அதான் அப்புறம் செய்யுங்க. சரி சார். இப்ப ஷேடோ வந்து எவ்வளவு தூரத்துக்கு வரும் அப்படின்னு பாக்கணும். இங்க டார்க் ஆகுது பாத்தீங்களா? அந்த டார்க்கும் இந்த டார்க்கும் ஈக்குவலா ஒரு இடத்துல வரும். அதுக்கப்புறம் கீழே எல்லாம் இங்க டார்க் ஆயிரும், இங்க லைட் ஆயிரும். இந்த இடத்துல வந்து சேரும், ரெண்டு டார்க்கும் இந்த இடத்துல வந்து சேரும். இது மாதிரி இத கவுத்தி போட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி எப்படி இருக்கும்? அத மாதிரி ஆயிரும். அதுதான் அந்த லைன்ஸ பார்த்து நம்ம ஆமா அத வச்சிட்டு செஞ்சாதான் நம்ம வேனிஷிங் பாயிண்ட்க்கு, ஆமா நம்ம வேனிஷிங் பாயிண்ட்க்கு வேனிஷிங் இது ஐ மீன் பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் போட்டுட்டு இருக்கப்ப அந்த வேனிஷிங் பாயிண்ட்காக கனெக்ட் பண்றோம் பாத்தீங்களா? அந்த கனெக்ட் பண்ற அந்த லைன் இல்லாட்டி பால் எங்க போகும்ன்றத வந்து ஒரு குத்து மதிப்பா செஞ்சோம் அப்படின்னா படம் சரியா வரும். ஒரு 3D எஃபெக்ட் வந்துருச்சு பாருங்களேன். அது ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இது இல்ல. அதாவது ஒரு பெரிய ஒரு இதுல தத்துவம் கிடையாது, பெரிய ஒரு டெக்னிக் கிடையாது. அந்த சிஸ்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா வந்துடும். அவ்வளவுதான். ஒரு பர்ஃபெக்டா இல்ல, ஆனாலும் ஐடியா என்னன்றது விளங்கிருச்சு இல்லைங்களா? கரெக்டான இடத்துல நீங்க அந்த லைட்டிங் எல்லாம் கொடுக்கறது தான் சார் அழகு. ஆமா, அதுக்காகத்தான் அந்த பிறை நிலா கிரசன்ட் மூன் இது வரையுது. சூப்பரா இருக்கு. ஏதோ தேங்காய் ஓட்டோட இருக்கிற மாதிரி. ஆமா, தேங்காவோட பாலிஷ் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? பாலிஷ் பண்ணி வச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட். சரிங்களா? அப்ப
7வது மாசம் ஆச்சுங்க அதுக்குள்ள. ஓடுது சார் ஓடுது வருஷம் பாருங்க டைம். எல்லாம். சரிங்களா, இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துறீங்களா நீங்க? கண்டிப்பா ஷியோர் சார். சரி, நான் இதை அனுப்பி பண்ணிட்டேன். விட்டுறேன் உங்களுக்கு உடனே. கண்டிப்பா இந்த ஒரு இது மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கோம்ல சார் ஆமா, இது பழசுல. ஆனா மட்டும் அது புரிஞ்சிருச்சு எனக்கு, ஒன்னும் அது ஒரு அது டவுட் இல்ல. செஞ்சிட்டீங்க நீங்க, அந்த டவுட் இல்லை. ஆமா நம்ம வந்து அதை அதை நான் வரையவும் செஞ்சுட்டேன்ல சார் எனக்கு, ஆமா அதனால ஒன்றும் பிரச்சனை வரைஞ்சிட்டீங்க இல்லை. அது. அது ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியருக்கு எந்த மாதிரி நம்ம வேனிஷிங் லைன் போடணுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்சு. அதை அதை ஒரு தடவை நீங்கள் தனியாக உட்காந்து செஞ்சு பாருங்க. இதையும் ஒரு தடவை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப செஞ்சு பாருங்க. கண்டிப்பா ஷியோர். நம்ம நெக்ஸ்ட் வீக்கு மீட் பண்ணிடுவோம். கண்டிப்பா சார். சரிங்களா? ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே தென். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்னாச்சு?